வணக்கம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நடிகர் விஜய்க்கு, அதாவது தற்போதைய முதலமைச்சர் விஜய்க்கு, விஜய்னு சொல்லக்கூடாது, சண்டைக்கு வருவாங்க அணில் குஞ்சுக, மாண்புமிகு முதல்வருக்கு அரசியல் தெரியாதுன்னு எவன் சொன்னது? முழுமையான அரசியல்வாதி விஜய் மட்டும்தான் இப்போ இருக்க சூழலில். அன்றைக்கி கரூரில் ஷூட்டிங் எடுத்து கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தாங்க. அப்போ யார் முதலமைச்சர்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின், திமுக கவர்மெண்ட்டு. அவர் நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா பயம், அப்படி தான் சொல்லணும். திமுகவுக்கு பயம். இப்போ இவ்வளவு நாள் அவர் சந்திக்கலை. இப்போ கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்கன்னு ஃப்ளைட்டு பிடிச்சி ஓடினார். இவ்வளவு நாள் சந்திக்கலை. இங்கேருந்து பனையூரில் துக்கம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லி துக்கம் கொடுத்து அனுப்புனார். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாரத்தில் போயிட்டு 41 குடும்பத்தை நேரில் சந்திக்கிறானா. ஏன்னு தெரியுமா? கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ சொல்லுங்கள், விஜய்க்கு அரசியல் தெரியுமா தெரியாதா? தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனோன்னா ஒவ்வொரு வீடாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். திருச்சி கிழக்கில் மட்டும் போய் ஒரு 5000 பேர்த்துக்கு நன்றி கொடுத்துட்டு வந்தார். அவங்க நன்றி வாங்கிட்டு போனாங்க. இப்போ சொல்லுங்கள், அரசியல் தெரியுமா தெரியாதா? அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள், அதாவது தூய்மை பணியாளர்கள் போராட்ட மனையில் பனையூருக்கு வர சொல்லி ஆதரவு கொடுத்து அனுப்புனார். அவங்களும் போய் ஆதரவு வாங்கிட்டு வந்தாங்க பனையூரில். இப்போ அதே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது, அதே தனியார் மயமாக போகுது. இப்போ சொல்லுங்கள், அவங்கள கண்டுக்கவே இல்லை. அரசியல் தெரியுமா தெரியாதா? அது போயிட்டு போகுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு 4-5 வருஷமாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வர சொல்லி பாராட்டு கொடுத்து அனுப்புனார். இவங்களும் அங்கேருந்து போய் தான் பாராட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். அரசியல் தெரியுமா தெரியாதா? சரி, ஒரு அனிதா இறந்ததுக்கு நீட் தேர்வு, அதுக்கு மேடை போட்டு என்னோட சகோதரி, என் தங்கச்சி அனிதா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் மேடையில் பேசினார். இப்போ எத்தனையோ அனிதா இறந்து போயிருக்காங்க. 3-4 அனிதாக்கள் இறந்து போயிருக்காங்க. இப்போ அதை பற்றி என்னன்னு கூட கண்டுக்கலை. விஜய்க்கு அரசியல் தெரியுமா தெரியாதா? அது போயிட்டு போகுது. இப்படி அடிக்கிக்கிட்டே போகலாம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல்வாதி அப்படின்னா அது விஜய் மட்டும்தான். மக்கள் எல்லாருமே தற்குறிய முட்டாளுங்க, அப்படி தான் சொல்லணும். சிந்திங்க. அவ்வளவு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு இன்று எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஜனநாயகன் படத்துக்கு ப்ரொடியூசருக்கு பிரதிநிதி. தமிழ்நாட்டு மக்களை விட்டுருங்க, அவன் கட்சிக்காரனில் ஒரு அறிவாளி கூட இல்லைங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. மக்கள் எல்லாம் தற்கொலைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் கட்சிக்காரனே எல்லாருமே தற்கொலைன்னு நிரூபிச்சிருக்காரு. சிந்திங்க, செயல்படுங்க. நன்றி.